இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெட் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர் எடுத்துக்கிட்டு நான் கேரட்டு அப்புறம் ப்ராக்கோலி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் பசங்க சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக. உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கரலாம். பட்டரில் கேரட்டும் ப்ராக்கோலியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு முக்கால்வாசி ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரு முக்கால்வாசி உடனே எடுக்கணும். அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை பட்டரில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதில் பொடுசாக நறுக்குன கார்லிக் போட்டு அந்த கார்லிக் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதே பட்டரில் நம்ம போட்டு நல்லா கிண்டணும். அந்த பட்டர் அந்த கார்லிக் கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறமா அதில் நான் பாஸ்தா சாஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த சாஸ் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். பாஸ்தாக்கு, அப்புறம் பீஸாக்கு, அப்புறம் ஸ்பெகட்டிக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த சாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது டொமேட்டோ அண்ட் பேசில் போட்ட ஃப்ளேவரில் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு கடையில் நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும். அந்த சாஸை நான் ஊற்றிட்டு அது கூட தேவையான அளவு காரம் அப்புறம் உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிட்டோன்னா அதோட கலரே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கொதித்து இந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டணும். நமக்கு எவ்வளோ பாஸ்தாவும் நம்ம நிறைய வேக வச்சு குழச்சிடக்கூடாது. அதுவும் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா போட்டு நம்ம கிண்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இது சீஸ் துருவி வச்சுருந்தேன். அந்த சீஸ் போட்டால் தான் பாஸ்தா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக நல்லா வரும். ஏன்னா ரெட் பாஸ்தா க்ரீமியாக வரணுன்னா நம்ம சீஸ் போட்டால் தான் நல்லா க்ரீமியாக வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக இருக்கும் அந்த பாஸ்தா. அதனால் நம்ம சீஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டால் தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் இப்போ சீஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக தான் இது கிண்டி முடித்து நம்ம லாஸ்ட்டாக தான் வேக வச்ச அந்த காய்கறிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த 2 காய்கறி மட்டும் வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இதை நான் போட்டு லாஸ்ட்டாக போட்டு இதை கிண்டி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். இது நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லஞ்சில் சாப்பிட்ற வரைக்கும் நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் ஆயிடாது. நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் இந்த பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிரும். அந்த ப்ராக்கோலி போட்டதுனால அந்த க்ரீன்னஸ் நல்லாவே தெரியும். அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம சீஸ் துருவி போட்டு அப்படியே சூடாக அப்படியே இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா